எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம வீடியோல ஜூன் 26ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை 2ஆம் தேதி குரூப் 1க்காக ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம சேனல்ல. அதை பத்தி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குரூப் 4க்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜூலை 15ஆம் தேதி. அதை பத்தி டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், QS உலக எதிர்கால திறன் குறியீடு 2027இல் இந்தியா எந்த இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 13வது இடத்தை பிடித்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் துறை தங்க சுரங்க திட்டம் எது? ஆன்சர் ஜோன்னகிரி தங்க சுரங்க திட்டம், ஆந்திர பிரதேச மாநிலத்தில் தொடங்குறாங்க. பிம் செயலி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 2016ஆம் ஆண்டு தான் பிம் செயலி அப்படிங்கறது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. சாலையோர உணவகங்களின் சுகாதாரத்தை உறுதி செய்வதற்காக தமிழக அரசு தொடங்கிய திட்டம் எது? ஆன்சர் சுகாதாரமான உணவு வீதிகள் அப்படிங்கிற திட்டம். ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ இனிஷியலா லான்ச் பண்றாங்க. பூ ஆதார் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஒவ்வொரு நிலத்துண்டிற்கும் தனித்துவ அடையாள எண்ணை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூ ஆதார் அப்படிங்கிற திட்டம் லான்ச் பண்ணிருப்பாங்க. 2027ஆம் ஆண்டின் பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் சீனா தான் வந்து அடுத்த வருஷம் ஹோஸ்ட் பண்றாங்க. இந்த வருஷம் நம்ம இந்தியா ஹோஸ்ட் பண்றாங்க. பிரிக்ஸ் விண்வெளி முகமைகளின் தலைவர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் கர்நாடகால பெங்களூர்ல நடைபெற்றது. VIP culture in India, power, privilege and the distance from democracy என்னும் புத்தகத்தை வெளியிட்டுள்ளவர் யார்? ஆன்சர் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன். உலகின் அதிவேக சூப்பர் கணினி எது? ஆன்சர் லைன்ஷைன், சீனாவுடைய லைன்ஷைன். உலகளாவிய மீத்தேன் நடவடிக்கை திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் UN செக்ரட்டரி ஜெனரலா இருக்கக்கூடிய அண்டோனியா குடெரஸ் தான் இதை தொடங்கி வச்சிருக்காங்க. பெரு நாட்டின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் கெய்கோ ஃபுஜிமோரி. உலக வெண்புள்ளி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 25ல தான் இந்த விட்டிலிகோ டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம். இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 26 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் குவாட் பார்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க, நத்திங் வில் ஒர்க் அன்லெஸ் யூ டூ. அதாவது எந்த ஒரு விஷயமும் நீங்க அந்த களத்துல இறங்கல அப்படின்னா அந்த விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணி இந்த வெயிட்டை கம்மி பண்ணணும், அந்த மாதிரி இல்லைன்னா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணணும்னு நீங்க ஃபுல்லா உங்களுக்கு 1 மந்த் பிளானர் போட்டு ரெடியா இருக்கு. பிளானர் போட்டதுனாலே நீங்க வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ணி உங்க வெயிட் குறைஞ்சிருமா அப்படின்னா கிடையாது. நீங்க அந்த விஷயத்த பண்ற வரைக்கும் அந்த விஷயம் நடக்காது. அதுக்கு முன்னாடி எவ்வளவு பிளான் போட்டிருந்தாலும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான குவாட். எப்போதுமே எவ்வளவு பிளான் போட்டாலும் அந்த நபர் அந்த இடத்துல செயல்பட வேண்டிய ஆள் செயல்பட்டாதான் அது நடக்கும். ஸோ அப்ப நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க நடக்க ஆரம்பிச்சாதான் அந்த விஷயம் நடக்குங்கிறதான் இன்றைக்கான குவாட். ஸோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்காக 10 புக்கை வாங்கி வச்சாலே நம்ம படிச்சிருவோம்னு கிடையாது. இருக்கிறத நீங்க படிக்க ஆரம்பிச்சாலே போதும். ஸோ அதுதான் இன்னைக்கான குவாட். அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்கலாம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்தியாவின் மத்திய உளவுத்துறையின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் வந்து மகேஷ் தீக்ஷித். ஸோ இப்போ இந்தியாவுடைய மத்திய உளவுத்துறை, அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், ஐபி உடைய தலைவராக மகேஷ் தீக்ஷித்தை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதாவது உளவுத்துறை அப்படின்னு பார்த்தோம்னா உள்நாட்டில் வந்து உளவு பண்றதுக்காக இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்னும், வெளிநாட்டில் உள்ள விஷயங்களை வந்து உளவு பார்க்கறதுக்காக ரா அப்படிங்கிற ஒரு உளவுத்துறையும் செயல்படுது. ஸோ அந்த உளவு அமைப்பு. ஸோ அதுல ஐபியோடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படிங்கிற ஐபியோடைய தலைவராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா மகேஷ் தீக்ஷித்தை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான நியமனங்கள் குழு தான் இவர் அப்பாயிண்ட் பண்றதுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது செயல்படுது. ஸோ அவங்க தான் இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கு ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. 1993 ஆந்திர மாநில பிரிவை சேர்ந்த IPS ஆபீசர் தான் இந்த மகேஷ் தீக்ஷித். இதுக்கு முன்னாடி ஐபியோட தலைவராக இருந்தவர் யாருன்னா தவன் குமார் டேகா தான் இதுக்கு முன்னாடி ஐபியோட தலைவராக இருந்திருக்காரு. ரீசன் நியூஸ்.
ஸோ சமீபத்தில் நடந்த அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அதில் இப்போ நம்ம ஐபியோட தலைவர் மகேஷ் தீக்ஷித் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னொரு உளவு அமைப்பான ராவுடைய தலைவராக பராக் ஜெயின் வந்து பொறுப்புல இருக்காரு. அடுத்த ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையோட 81வது கூட்டத்தொடருடைய தலைவராக கலீலுர் ரஹ்மான் வங்கதேச நாட்டை சேர்ந்தவர் தேர்வாயிருக்காரு. சிபிஎஸ்இ உடைய புதிய தலைவராக லோகண்டே பிரசாந்த் சீதாராம் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம தமிழக காவல்துறையுடைய 34வது டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. விமானப்படையுடைய அடுத்த துணை தளபதி யார் அப்படின்னா ஆஷுதோஷ் தீக்ஷித். 16வது நிதிக்குழுவுடைய தலைவர் அரவிந்த் பனகாரியா. அப்புறம் சர்வதேச வர்த்தக சபையுடைய தலைவராக ஹர்ஷ்வதி சிங்கானியா இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நேஷனல். இந்திய கடவுச்சீட்டு சட்டம் 1967 படி பின்வருவனவற்றில் எது சரியானது? ஸோ இப்போ ரீசெண்டா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன நியூஸ்ல இருக்கு அப்படின்னா, ஒருத்தர் வந்து கடவுச்சீட்டு வச்சிருக்காரு, அதாவது பாஸ்போர்ட் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காகவே அவர் இந்திய குடிமகன் கிடையாது. இந்திய குடியுரிமைக்கான ஆதாரமாக எதையே எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க, பாஸ்போர்ட்டையும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த இந்திய கடவுச்சீட்டு சட்டம் 1967 கீழ் இந்திய குடிமக்கள் மட்டுமல்லாம எந்த ஒரு குடியுரிமையும் இல்லாதவங்களுக்கும் ஒரு சில சூழ்நிலைகள்ல கடவுச்சீட்டை பாஸ்போர்ட்டை வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷன் அப்படிங்கிறது அந்த சட்டத்துல இருக்கு. இந்திய கடவுச்சீட்டு சட்டம் 1967. அப்போ இந்திய சிட்டிசனுக்கு மட்டும் பாஸ்போர்ட் கிடையாது, இன்னொரு நாட்டுடைய குடியுரிமை இல்லாதவங்களுக்கும் ஒரு சில சூழ்நிலைகள்ல கவர்மெண்ட் வந்து பாஸ்போர்ட்டை கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்போ அப்போ சிட்டிசன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரமா பாஸ்போர்ட்டை எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கடவுச்சீட்டு அப்படிங்கிறது ஒருபோதும் எப்போதுமே இந்திய குடியுரிமைக்கான ஒரு ஆவணம் கிடையாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ரீசன்டே பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு டிபேட்ஸ் போயிருக்கும், அதாவது ஆதாரம் வந்து குடியுரிமையா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போயிருக்கும். ஆதாரங்கிறது குடியுரிமை ஆதாரம் கிடையாது, அது ஒரு அடையாள ஆதாரம் தான் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ரீசனா தீர்ப்பும் வழங்கியிருப்பாங்க, பார்த்திருப்போம். இதுக்கு இடையில இப்போ பாஸ்போர்ட்டுமே குடியுரிமைக்கான ஆதாரம் கிடையாது. ஏன்னா குடியுரிமை வச்சிருந்தவங்க அல்லாத மற்ற நாட்டுடைய, இப்போ இந்திய குடிமகனுக்கு மட்டும் பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டாங்க, இன்னொரு நாட்டுடைய குடியுரிமை இல்லாத ஒரு நபருக்கும் ஒரு சில சூழ்நிலைகள்ல பாஸ்போர்ட்டை கொடுக்கறதா சொல்றாங்க. சோ அது இந்திய கடவுச்சீட்டு சட்டம் 1967 கீழ். அதனால அது குடியுரிமை ஆதாரமாக எப்போதுமே இருக்காது பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா, மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரிதான் ஆதார் கார்டு குடியுரிமை ஆவணம் கிடையாது, அது ஒரு அடையாள ஆவணம் மட்டும்தான் உச்சநீதிமன்றம் ரீசெண்டா சொல்லியிருப்பாங்க. குடியுரிமை அப்படிங்கிறது ஒரு தனி ஒரு ஆவணத்தின் அடிப்படையில் இந்த சர்டிபிகேட் வச்சிருக்காங்க, பர்த் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறது கிடையாது. 1955 குடியுரிமை சட்டம் இயற்றிருப்பாங்க. ஸோ அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள ப்ரொவிஷனை பேஸ் பண்ணி தான் குடியுரிமை அப்படிங்கிறது வழங்கப்படுது. ஸோ ஒரு கூட்டு ஆவணங்களை வச்சுதான் நீங்க குடியுரிமை பெற முடியும். அதாவது பிறப்பு சான்றிதழ், பெற்றோருடைய குடியுரிமை ஆவணங்கள், பள்ளி பதிவு, வாக்காளர் பட்டியல் பதிவு, நிலம், அப்புறம் குடியிருப்பு ஆவணங்கள், இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் ஒன்னா சேர்த்துதான் அதோட அடிப்படையில தான் குடியுரிமை அப்படிங்கிறது வழங்கப்படுது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பாஸ்போர்ட் வந்து குடியுரிமைக்கான ஆதாரம் கிடையாது. அதுதான் இன்னைக்கான கொஸ்டின்ல நம்ம பார்க்கறது கரண்ட் அஃபேர்ஸ்ல. அடுத்து நேஷனல். பூடானின் பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்திற்காக இந்தியா உறுதியளித்துள்ள மொத்த நிதி உதவி எவ்வளவு? ஆன்சர் 1500 கோடி. ஸோ இப்போ பூடான்ல பாத்தீங்கன்னா பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக இந்தியா 1500 கோடி வழங்குறதுக்கு உறுதியளிச்சிருக்காங்க. அதுல இப்ப 1250 கோடி வரைக்கும் கொடுத்துட்டாங்க. இப்போ 5வது தவணையாக 250 கோடியை நம்ம கவர்மெண்ட் வந்து பூடானுக்கு கொடுக்குறாங்க. அதனாலதான் இதை பத்தி பாக்குறோம். மொத்தமா 1500 கோடி கொடுக்கறதுக்கு உறுதி அளிச்சிருக்காங்க. இப்போ 5வது தவணையாக அடுத்த 250 கோடியானது வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதனாலதான் இதை பத்தி பாக்குறோம். இன்னொன்னு, பூடான் நாட்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க இல்லையா, அந்த பட்ஜெட்லயே அந்த நாட்டுடைய மூலதன செலவினங்கள்ல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 30% மானியமாக வழங்கும் அப்படிங்கிறதும் அந்த பட்ஜெட்ல உள்ள. அதை செயல்படுத்துறதுக்கு மூலதன செலவுகளுக்கு இந்தியா தான் 30% கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பட்ஜெட்ல, இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல சாபஹார் துறைமுகம் ஈரான்ல இருக்கு இல்லையா, அதை வந்து மேம்படுத்துறதுக்காக 100 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. செஷல்ஸ் நாட்டுக்கு 19 கோடி கொடுக்குறாங்க. இலங்கைக்கு 300 கோடி, மொரீஷியஸ்க்கு 500 கோடி, நேபாளத்துக்கு 700 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நேஷனல். அமேசான் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி யார்? ஆன்சர் வந்து ஆண்டி ஜாசி. ஸோ அமேசானுடைய சிஇஓவாக ஆண்டி ஜாசி இருக்காரு.
இப்போ உங்களுக்கான கொஸ்டின், ரீசெண்டா நம்ம வாட்ஸ்அப் உடைய சிஓவாக ஒரு நபர் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவர் யாரு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ இப்போ அமேசான் நிறுவனத்துடைய சிஓவாக ஆண்டி ஜாசி இருக்காங்க. இப்போ எதுக்காக அமேசானுடைய சிஓ பத்தி பாக்குறோம்னா, அமேசான் நம்ம நாட்டுல முதலீடு செய்யறது. ஸோ இப்போ செயற்கை நுண்ணறிவு, கிளவுட் கம்ப்யூட்டிங், பொழுதுபோக்கு காரணங்களுக்காக இங்க வந்து கூடுதலாக 1.22 லட்சம் கோடி முதலீடு செய்ய போறதாக உறுதி அளிச்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் இதை பத்தி பாக்குறோம். அமேசான் 1.22 லட்சம் கோடி கூடுதலாக இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அதன்படி 2026 இருந்து 2030 காலகட்டத்துல இந்தியால அமேசான் முதலீடு செய்ய போறது அப்படிங்கிறது மொத்தமா எவ்வளவாக அதிகரிக்குது அப்படின்னா 4.52 லட்சம் கோடியாக அதிகரிக்குது மொத்த முதலீடு 2026 இருந்து 2030 வரைக்கும். நெக்ஸ்ட் அமேசான் நவ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவும் அமேசான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதிவேகத்துல பொருட்களை வந்து விநியோகம் செய்யறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து அமேசான் நவ் அப்படிங்கிற பேர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படிங்கிறது ஏழைகளுக்கு பாத்தீங்கன்னா இலவசமாக உணவு தானியங்களை வழங்கணும். அதுலயும் முக்கியமா ரொம்ப ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்காங்க இல்லையா, டார்கெட்டட் குரூப்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதா இந்த ஸ்கீமோட நோக்கம். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மிகவும் ஏழை குடும்பங்களுக்கு மானிய விலையில் உணவு தானியங்களை வழங்குறது தான் இந்த அந்தியோதயா அன்ன யோஜனாங்கிறது. ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உணவு தானியங்களை கொடுக்கணும். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஒரு 35 கிலோ வரைக்கும் ஒரு மாசத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு இலவசமாக உணவு தானியங்களை கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது அரிசி அல்லது கோதுமை 35 கிலோவுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்துல ஒரு சில சேஞ்சஸை கொண்டு வர போறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நபருக்கு 7 கிலோ உணவு தானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்ப 2 பேர் இருந்தா 14 கிலோ உணவு தானியம்ங்கிறது இலவசமாக 1 மந்த்துக்கு கொடுப்பாங்க. ஸோ 5 நபருக்கு குறைவா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 35 கிலோ விட இந்த புதிய முறைப்படி கம்மியா தான் வரும். 2 பேர் தான் இருக்காங்கன்னா 14 கிலோ போகும். 5 பேருக்கு மேல இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல வந்து 35 கிலோ அதிகபட்சமாக அவங்களுக்கு உணவு தானியமானது இலவசமா வழங்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதான் வந்து அந்தியோதயா அன்ன யோஜனா. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மந்த்லி 35 kg ரைஸ் ஆர் வீட் வந்து கொடுக்குறாங்க. இந்திய அரசு வந்து இது இலக்கு வச்ச ஒரு டார்கெட்டட் குரூப்புக்கு ரொம்ப ஏழ்மை நிலையில உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை 2000ஆம் ஆண்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ 7 kg ஒரு பர்சனுக்குன்னு சொல்லி கொடுக்க போறாங்க. 5 பேருக்கு கம்மியா மக்கள் தொகை, அதாவது குடும்ப உறுப்பினர்களை கொண்ட குடும்பத்துக்கு. 5 பேருக்கு மேல இருக்காங்கன்னா 35 kg கொடுப்பதா சொல்லியிருப்பாங்க. ஸோ சேம் அதே தான் இருக்கும். இப்போ இந்த சேஞ்சை கொண்டு வர்றதுக்காக உணவு பாதுகாப்பு சட்டம் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 ஒரு சில திருத்தங்களானது மேற்கொள்ளப்பட இருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். இந்தியாவின் முதல் ஹப் அண்ட் ஸ்போக் சர்வதேச விமான சேவை எந்த 2 நகரங்களுக்கு இடையே தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்களை வந்து இணைக்கணும், அதிவேக விமான போக்குவரத்து சேவை அந்த நகரங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிற வகையில ஹப் அண்ட் ஸ்போக் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் கீழே ஃபர்ஸ்ட் விமான சேவை அப்படிங்கிறது இப்போ ஜூன் 25 லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் விமான சேவை இந்தியாவில இந்த ஹப் அண்ட் ஸ்போக் இனிஷியேட்டிவ் கீழே எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா, வாரணாசி டு டெல்லி இடையே அந்த முதல் விமான சேவை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹப் அண்ட் ஸ்போக் விமான சேவையை மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கிஞ்சரபு ராம் மோகன் நாயுடு அவர்கள் வாரணாசி டு டெல்லி இடையே தொடங்கி வச்சிருக்காங்க. இது எதுக்காகனா டயர் 2 டயர் 3 2ஆம் நிலை 3ஆம் நிலை உள்ள நகரங்களை விமான போக்குவரத்து மூலமாக இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜூன் 25 தான் இந்த இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழகத்தின் அதிகபட்ச மின் தேவை எவ்வளவு மெகாவாட்டை எட்டியுள்ளது? ஆன்சர் 21,307 மெகாவாட்டா நம்மளுடைய மின்சார தேவை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம மின்சார தேவை இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி மின் உற்பத்தியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ அதே அளவுல தான் இருக்கு. ஸோ இப்போ இதுக்கிடையில பாத்தீங்கன்னா இப்போ மின்சார தேவையை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம கடன் வாங்குற மாதிரி இருக்கு. ஸோ அந்த கடன் வந்து இப்போ மின்சார வாரியமானது வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு கடன் இருக்கு அந்த மாதிரியான டீடைல்ஸோட. ஸோ அதன்படி மொத்த கடன் பாத்தீங்கன்னா 2.47 லட்சம் கோடியா இருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுடைய மின்சார தேவை 21,307 மெகாவாட்டா இருக்கு. மின்சாரத்துறைக்கு எவ்வளவு வருவாய் கிடைக்குது அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 5 கோடி அப்படிங்கிறது வருமானம் கிடைக்குது. செலவினம் பாத்தீங்கன்னா 5
சாரி 5,32,000 கோடி அப்படிங்கிறது செலவாகுது நமக்கு. ஸோ இங்க 5 லட்சம் கிட்ட நமக்கு வருவாய் கிடைக்குது. ஆனா 5 லட்சத்துக்கும் மேல 5 லட்சம் கோடிக்கும் மேல செலவாகுது. அப்போ வருவாய் பற்றாக்குறைங்கிறது ஏற்படும் இல்லையா, அது வந்து 34,447 கோடியா இருக்கு. வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். சமீபத்தில் 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்கள் எந்த நாட்டில் ஏற்பட்டது? ஆன்சர் வந்து வெனிசுலால இப்ப 7.2 7.5 ரிக்டர் அளவுகள்ல வந்து இத்தனை அலகுகள் பதிவாகக்கூடிய நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வெனிசுலாக்கு பக்கத்துல ஜப்பான்லயுமே பாத்தீங்கன்னா இந்த நிலநடுக்கமானது உணரப்பட்டிருக்கு. அங்கே 7.2 ரிக்டர் அளவுகள்ல வந்து பதிவாயிருக்கு அந்த நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. வெனிசுலால கரீபியன் கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மோரோன் நகருக்கு பக்கத்துல இந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கு. 7.2 7.5 அப்படின்னு சொல்லிட்டு பதிவாயிருக்கு இரட்டை நிலநடுக்கங்கள். இதனால 188 பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க, 1000 பேர்கிட்ட வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டே. 2025ஆம் ஆண்டு முதல் எந்த நாள் அரசியலமைப்பு சட்ட படுகொலை தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 25. ஜூன் 25ஆம் தேதி அரசமைப்பு படுகொலை தினமாக 2024ஆம் ஆண்டு அறிவிச்சிருப்பாங்க. அதன்படி ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2025ஆம் ஆண்டு இந்த டே வந்து நம்ம அனுசரிச்சிருப்போம். அரசியல் சாசன படுகொலை தினம் சொல்லிட்டு அழைக்கப்படுது. அதாவது இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரதமராக இருந்த டைம்ல வந்து நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்திருக்கும். நேஷனல் எமர்ஜென்சி 1975 ஜூன் 25 தான் அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா 1977 மார்ச் 21 வரைக்கும் இது அமல்ல இருந்தது. அந்த நேஷனல் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட அந்த ஜூன் 25 தான் அரசமைப்பு படுகொலை தினமாக அறிவிச்சிருப்பாங்க 2024. அந்த நேஷனல் எமர்ஜென்சி வரப்போ பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது கட்டுப்படுத்தப்படுது. அதே மாதிரி பிரஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது பறிக்கப்படும். கோர்ட்ஸோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது, நீதிமன்றங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது கட்டுப்படுத்தப்படும். 26th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல குரூப் 1க்கு ஜூலை 2ல வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி குரூப் 4 அண்ட் குரூப் 2 படிக்கிறவங்களுக்காக கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது ஜூலை 15ல இருந்து. நெக்ஸ்ட் டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிளாஸ்லயே உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் இன்க்ளூட் ஆகி தான் வரும். தனியாகவும் செப்பரேட்டாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேட்ச். கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு மந்த்துக்கு ப்ரொவைட் பண்றோம். கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, டெஸ்ட் பேட்ச் இருக்கு, மேக்ஸ் பேட்ச் இருக்கு, ஜிஎஸ் பேட்ச் இருக்கு. இந்த பேட்ச் பத்தி டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவின் மத்திய உளவுத்துறையின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் மகேஷ் தீக்ஷித். இந்திய கடவுச்சீட்டு சட்டம் 1967 படி பின்வருவனவற்றில் எது சரியானது? இந்திய குடிமக்கள் மட்டுமல்லாமல் எந்த நாட்டின் குடியுரிமையும் இல்லாத நபர்களுக்கும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் கடவுச்சீட்டு வழங்க முடியும். பூடானின் பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்திற்காக இந்தியா உறுதியளித்துள்ள மொத்த நிதி எவ்வளவு? ஆன்சர் 1500 கோடி. அமேசான் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி யார்? ஆன்சர் ஆண்டி ஜாசி. அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஆன்சர் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மிகவும் ஏழை குடும்பங்களுக்கு மானிய விலையில் உணவு தானியங்களை வழங்குதல். இந்தியாவின் முதல் ஹப் அண்ட் ஸ்போக் சர்வதேச விமான சேவை எந்த 2 நகரங்களுக்கு இடையே தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வாரணாசி டு டெல்லி இடையே தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் அதிகபட்ச மின் தேவை எவ்வளவு மெகாவாட் அளவை எட்டியுள்ளது? 21,307 மெகாவாட். சமீபத்தில் 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்கள் எந்த நாட்டில் ஏற்பட்டது? ஆன்சர் வெனிசுலா. 2025ஆம் ஆண்டு முதல் எந்த நாள் அரசியலமைப்பு சட்ட படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 25ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.